ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆன படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற படம் வித்தைக்காரன். வெங்கியுடைய டைரக்ஷனில் சதீஷுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரம் ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வித்தைக்காரன். வித்தைக்காரன் படத்தினுடைய டைரக்டர் வெங்கி, படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் யுவ கார்த்திக், படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் வெங்கட் பாரத், படத்தினுடைய எடிட்டர் அருள் இளங்கோ சித்தார்த். படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறவங்க சதீஷ், சிம்ரன் குப்தா, மாரிமுத்து, ஜான் விஜய், ஆனந்த்ராஜ் மற்றும் பலர் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, ஒரு டீமா சேர்ந்து கள்ளக்கடத்தல் பண்றாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க பண்ணக்கூடிய ஒரு கொலைக்கு தேவையில்லாம இன்னொருத்தரை மாட்டி விட்டுடுறாங்க. அண்ட் கொஞ்ச காலம் கழிச்சு எல்லாருமே 3 பேருமே தனித்தனியா அவங்கவுங்க டீம் ஃபார்ம் பண்ணி அதே வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு கள்ளக்கடத்தல பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்கு ஹெல்ப் பண்ண வந்தவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா இல்லையான்றதான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. அண்ட் படத்துல ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த 3 பேர் நாங்கள் சுயமா தொழில் பண்ண போறோம், அதுக்காக நாங்கள் வேலையை ஆரம்பிக்க போறோம் அப்படின்றாங்க. அவர் யார்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தாங்களோ அந்த ஓனர் வராங்க. அந்த ஓனர் கிட்ட சொல்றாங்க. அந்த ஓனர் எப்படி நீங்களாம் 3 பேர் வேலை பார்ப்பீங்க, அதுக்கு காசு வேணும்னா அதுக்கு தான் உங்களை போட்டு தள்ளிட்டு உங்க காசு நாங்கள் எடுத்துக்க போறோம் சொல்லிட்டு அவர் சாவடிச்சிடுவாங்க. ஸோ அது செஞ்சது மட்டும் இல்லாம அதுக்கு வேற ஒருத்தர் மேல பழிய போட்டு அவர் ஜெயிலுக்கும் போயிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 இயர்ஸ் கழிச்சுட்டு இவங்க 3 பேரும் தனித்தனியா அவங்களுக்குன்னு தனி ஒரு ராஜாங்கம் மாதிரி வச்சுட்டு அதே வேலையை ஸ்மக்லிங் வேலையை அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ தனித்தனியாக பண்ணிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்டத்தில் ஒரு பிரச்சனை வருது. அவங்களுடைய ஸ்மக்லிங்கில் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த சரக்குல அது சமயத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக படத்தினுடைய கதாநாயகன் சதீஷ் அவர்கள் மெஜிஷியனாக இருக்கிறாரு. ஸோ அவர் ஹெல்ப் பண்ண வராரு. இருந்தாலும் இவருடைய ஹெல்ப் நம்மளுக்கு தேவையான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பட் ஆனால் அவருடைய ஹெல்ப்னால அவங்க அந்த ரிஸ்க்லேருந்து வெளியே வராங்க. மறுபடியும் அதே மாதிரி ஒரு கட்டம் வருது. இவங்களை நம்பலாமா வேணாமான்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சாலும் அண்ட் இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு சப்போர்ட்டாக தானே இருக்குன்ற மாதிரி அவர் நம்புறாங்க. ஸோ அவர் அந்த மாதிரி பண்ணி அவங்களுக்கு சரக்கு எடுத்து கொடுத்து அதுக்கப்புறமா அவர் என்ன பண்றாரு, அவர் எதுக்காவது பழி வாங்குறாரா இல்லையான்றதான் படத்தினுடைய மீதி கதை. அண்ட் படத்துல மெஜிஷியனா நடிச்சிருக்கக்கூடிய சதீஷ் அவர்கள் ரொம்பவே அழகாக நடிச்சிருக்கிறாரு. அண்ட் ஆஸ் யூஷுவல் சதீஷோடைய படம் அப்படின்னும் போது முழுக்க முழுக்க காமெடிக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு இருக்கும். ஆர்டிஸ்ட் ஒவ்வொருத்தரையும் இந்த லிஸ்ட்ல பார்த்தாலே தெரியும் அவங்களுடைய ஆன் ஸ்கிரீன்ல ஒருத்தரையும் பார்க்கும்போது கண்டிப்பா சிரிக்கிற விதமான கேரக்டர்ஸ் தான் இந்த படத்துல இருக்கிறாங்க. அண்ட் எஸ்பெஷலி ஆனந்த்ராஜ் அவருடைய சீக்வன்ஸ் வரக்கூடிய எல்லாமே ஒரு பக்கம் சீரியஸாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்மளை சிரிக்க வைக்கக்கூடிய படமாக தான் அமைஞ்சிருக்குது. அண்ட் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு டார்க் காமெடி படமாக எடுத்திருக்கிறாங்க. ஸோ அது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அண்ட் ரொம்பவே ஒரு சட்டிலான ஆக்டிங்கை வெளிப்படுத்திருக்கிறார் படத்தினுடைய கதாநாயகன் சதீஷ் அவர்கள். அண்ட் இப்போ நம்மளோட இல்லைனாலும் அவருடைய படமாக இது அநேகமாக லாஸ்ட் மூவி நினைக்கிற மாரிமுத்து அவர்களுக்கு. அண்ட் இந்த திரைப்படத்தில் அவருடைய கேரக்டர் ரொம்பவே அல்டிமேட்டாக அமைஞ்சிருக்குது. ஜான் விஜய் அவர்கள் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே அவர் சீரியஸாக ஆன் ஸ்க்ரீனில் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு சிரிப்பு வரவ இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல தான் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாலே ஒரு சிரிப்பு பட்டாளமாக தான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நடிகர்களும் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் வயிறு குலுங்க இந்த வீக்கெண்டை சிரிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காமெடி படமாக அமைஞ்சிருக்குது இந்த வித்தைக்காரன். ஸோ தியேட்டரில் இந்த படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.